பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் வெள்ளப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாஸ்மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய பீரங்கி மேட்டிற்கு நம்ம வந்திருக்கோம். அரண்மனை தேவஸ்தானத்தோடு சேர்ந்தது இந்த கோயில். ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பாண்டிமாதேவி என்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் திருவிழா இருக்கு. இன்னைக்கு திருவிழாவை பார்ப்போம். கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. ஸ்ரீ முனியாண்டவர் ஸ்ரீ பாண்டியம்மனுக்கு 114ஆம் ஆண்டு பார்க்குட விழா இன்னைக்கு 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணிலேருந்து நடக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய கோட்டை சுவர் இருக்குது. பீரங்கி மேடுன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க. எத்தனையோ குறைகளோடு கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். பக்தியோடு சாழிவுனை மனசார வேண்டி வந்தோம். கொண்ட குறை அத்தனையோ சொல்லி கொடுத்தோம். அவங்க தனியா போறாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. நிறைய படிகள்லாம் இருக்கும். மலை மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மலை கிடையாது. இது கோட்டை சுவத்துக்குள்ளார தான் இருக்குது. இது மேலே போய் பார்ப்போம். எங்கே போட்டோம்னு தெரியல. தள்ளாத அந்த போயிட போகும். இங்கே போட்டு நிம்மதியா இருக்குதுன்னாரு முன்னாலே. எத்தனையோ கோயில் கொண்ட பூமி, ஆனா ஒன்ன போல தெய்வம் எத்தனையோ கோயில் கொண்ட பூமி, ஆனா ஒன்ன போல தெய்வம் காளி. உரை அலங்கரிக்கும் தேவி. சாமியோட பால் குடம் இப்போ வரும். வந்ததுக்கப்புறம் சாமிக்கு அலங்காரமெல்லாம் நடக்கும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பால்குடம் 4 வீதியை சுற்றி வந்துட்டு இருக்குது. இதுதான் பாண்டிமாதேவி அப்படிங்கிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன். பக்கத்தில் 2 நாக துணை இருக்க அவங்க அம்பாள் இருக்கிறாங்க. அம்பாளுடைய அழகை பாருங்க. ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் ஐயா, நாங்களாம் தாத்தான்னு தான் சொல்லுவோம். ரொம்ப உறுதியாக நமக்கு நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடியவங்க இவங்க எல்லாரும். இங்கேருந்து பக்கத்துலேருந்து பார்த்தாக்கா நம்மளுடைய அரண்மனை தெரியும். இந்த ராணிகள்லாம் தங்கி இருக்கக்கூடிய இடமானது தெரியுது. அங்கே கடைசியில் தெரியுது. வேப்பம் நன்னு ஒன்று வேக்காட்டு
மக்கள் எல்லோரும் இப்போதான் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அதிகமான மக்கள் வந்து வருவாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்பொழுது ஸ்ரீ முனியாண்டவர் ஐயாவுக்கு கோழி வந்து வேண்டிக்கிட்டு விடுறாங்க. உயிர்கோழி நம்மளுடைய ஆயுளுக்கும் நம்மளுக்கு என்ன வேண்டுதல் வச்சுருக்கிறோமோ அந்த வேண்டுதலும் நிறைவேறிடுச்சுது அப்படின்னாக்கா கோழி விடுறேன்னு சொல்லி வேண்டிக்கலாம். அந்த கோழி சேவல் கோழி தான் வந்து நம்ம விட போகிறோம். இது மாதிரி பக்த கோடிகள் வந்து அனைவரும் வந்து கோழி விடுவாங்க. ஆலயத்தில் வந்து மணி கட்டுவாங்க. அந்த மணி இனிமேல் தான் கொண்டாந்து வைக்க போகிறாங்க. அரண்மனை தேவஸ்தானத்துலேருந்து அந்த மணியெல்லாம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்காக கொண்டாந்து வைக்கக்கூடிய மணி வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு மணி கட்டப்படுகிறது. இது மாதிரி பல மணிகள் வந்து கட்டப்பட்டிருக்கும். நம்ம அதையும் வந்து மணி வந்தோன்னே பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள், இதோ ஒரு 5 மணி. இதெல்லாம் ஒரு குடும்பத்துலேருந்து கொண்டாந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய மழலை சத்தம் வீட்டில் கேட்கும் போதெல்லாம் இந்த கோயிலுடைய மணி சத்தமும் வந்து கேட்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. கட்டினாரு யூடியூப் சேனல் யூடியூப் வச்சுருக்கேன். நான் சேனல் வச்சுருக்கேன். நம்ம நல்ல இடமா பார்த்துக்காங்கப்பா. இந்த இடம் இல்லை. இங்கே இது பண்ணணுமா? இல்லையா?